வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி லோட்டஸ் டெம்பிள் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் ஜிஎஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாருமே டெஸ்ட் நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ராங்காக இருக்குது, ஆன்சர்லாம் இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தாமதமாகிருச்சு, அங்கேயே கிளாஸ் போகிறனால கொஞ்சம் தாமதமாகிருச்சு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. டெஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்தா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கில் உங்களோட ஃபீட்பேக், உங்கள் கொரிஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டாக, இல்லை டஃப்பாக, இல்லை ஈஸியாக, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 1ல் நம்ம வந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பாலிட்டி பார்க்கலாம். எதனால் பாலிட்டியில் ஒரு 35 கொஸ்டின் கொடுத்தோம் அப்படின்னா, பாலிட்டியில் நம்ம டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆனால் ஜியாகிரஃபி 5 கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அனலைஸ் பண்ணது தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மேஜராக எது நம்ம கவர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே? அதனால் ஒரு 35 கொஸ்டின், அதில் ஒரு 45 கொஸ்டின் பாலிட்டியில் இருக்குது. மேக்ஸிமம் ஓவரால் வியூஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகே? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கு. ஓகே பாப்பா, இந்தியா அதாவது பாரத மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் விதி அப்படின்றத நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே? கூறும் விதி அப்படின்னு தான் கேட்குறாங்க. கூறும் விதியை பார்க்கலாமா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்தியா அதாவது பாரத மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் விதி அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஒன்றியம் அப்படின்னா யூனியன், அதாவது யூனியன் பிரதேசங்கள் சொல்லலாம், இல்லை ஒன்றியம்னா யூனியன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஆப்ஷன் ஏல தான் அந்த விதி நம்ம கொடுத்துருவாங்க. அதாவது ஆர்டிக்கிள் 1 சப்டிவிஷன் 1ல் நமக்கு வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அதாவது பாரத மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் விதியே இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் தான் நமக்கு வந்து கூறுது. ஓகே? ஸோ மேக்ஸிமம் இந்த 1லேருந்து 4 வரை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டிக்கிளே நமக்கு வந்து யூடியை பற்றி தான் பேசும். யூடி அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே? யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது தான். அது வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கிளாக நமக்கு வந்து சொல்லுது. ஓகே? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களில் வந்து நம்ம இந்தியா கண்ட்ரியோட சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு மாநிலங்கள் வேறு பிரதேசத்துலேருந்து நமக்கு வந்து சேர்க்கிறதா இருக்கும். பக்கத்தில் உள்ள மியான்மராக இருக்கட்டும், வியட்நாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஸ்ரீலங்கன் கண்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மேலே சைனா கண்ட்ரிலாம் இருக்குல்ல. ஸோ அதிலேருந்து சேர்க்கிறதா தான் நமக்கு வந்து ரெண்டாவது ஆர்டிக்கிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ சேர்க்கிறது மூலமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லைகளோட பெயர்களை மாற்றது. பார்டரு இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாரி வாகா பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே? அட்டாரி வாகா பார்டர் அப்படின்ற சொல்லியிருப்போம். ஸோ அந்த எல்லைகள பேர் வந்து இப்போ பாகிஸ்தான் கைப்பற்றிடுச்சு, இல்லை பாகிஸ்தான் உள்ள நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேர்களை மாற்றுறது அப்படின்ற மாதிரி மூணாவது ஆர்டிக்கலை பற்றி பேசுது. ஓகே? அதில் நாலாவது ஆர்டிக்கல் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொன்னால் 2ல் 3ல் ரெண்டாவது ஆர்டிக்கலையும் மூணாவது ஆர்டிக்கலையும் எனி ஒன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது ஆர்டிக்கல் பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2, 1, 3 அப்படின்றத நீங்கள் நான் வச்சுக்கணும். ஓகே? ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது பாரத மாநிலங்களின் ஒன்றியமாக எடுக்கும் விதி 1 சப்டிவிஷன் 1 தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே? அப்போ விதி 1 சப்டிவிஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதான் சொல்கிறது ஸ்டேட் அண்டு யூடியை பற்றி நம்ம சொல்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நம்ம பார்த்துட்டோம், அதோட இணைப்பை பற்றி நம்ம வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே? சப்டிவிஷனல் 1, 3 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகுறது, மெர்ஜன் ஸ்டேட் ஆர் மெர்ஜன் கண்ட்ரி, அதில் அந்த கண்ட்ரி பற்றி நம்ம பேசுகிறது. ஓகே? நீங்கள் வந்து இந்த 4 மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தான் ஒரு பேசிக்காக வைக்கிற கொஸ்டின், அதனால வச்சுருக்கு. சப்போஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால தான் நமக்கு வந்து வச்சுருக்கோம். ஓகே? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள்.
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றிய தவறான கூற்று தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, தவறான கூற்றா சரியான கூற்றா அப்படின்றத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறான கூற்றா சரியான கூற்றா. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1976ஆம் ஆண்டு ஒரே ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஓகே, 1976ஆம் ஆண்டுனா 42 அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சிறு குறு அரசியலமைப்பு இங்கிலீஷில் சொல்லணும்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மினி கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா சொல்கிறத வச்சு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணியாக இருக்கட்டும், இல்லை சொல்கிறத வச்சு நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் புரியலை அப்படின்னா நான் நிறைய 1க்கு 3 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் டேஸ்ட் நமக்கு வந்து கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்கிறது. கண்டிப்பாக இப்போ நம்ம ரீசெண்டாக டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா முகவுரை நாள் நவம்பர் 26, அதாவது கான்ஸ்டியூஷன் டேயில் முகவுரை வந்து மேக்ஸிமம் 10,000க்கு மேலே வந்து நம்ம ஒப்பிக்கிறதா மனப்படமாக சொல்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தோம். ஓகே, அது சார் மூலமாக தான் எடுத்திருந்தோம். பட் ஆனால் நல்லா ரீச் ஆயிடுச்சு. 10,000க்கு மேலேயே வந்து மாணாக்கர்கள் வந்து நமக்கு வந்து அந்த முகவரை வந்து சொன்னாங்க. ஓகே, அதாவது தங்களோட மைண்டுக்குள்ளே ஆழமாக மனசில் வச்சு அவங்க வந்து பார்க்காம வந்து ஒப்பிச்சாங்க. ஓகேவா, நம்ம தென்காசியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் டாப் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே முகவரை பற்றி எல்லாமே தெரியும். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மைக்கு சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைத்திட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் முகவரை. ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 1976 கரெக்டு தான். இது அரசியலமைப்போட நோக்கத்தை தான் சொல்லுது. அதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னா முகவர் என்று அரசியலமைப்போட நோக்கத்தை தான். ஒரு புக் இருக்குன்னா அதுக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கணும்ல, அது மாதிரி தான் நமக்கு கான்ஸ்டியூஷனில் முகவரையை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அரசியலமைப்பின் அடையாள அட்டை என பால்கிவாலா அப்படின்னு குறிப்பிட்டார். அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அதாவது முகவுரையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்குது, ஆதார் கார்டு அப்படின்றதே, முகவரிக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும்ல, அதான் அது வந்து அடையாள அட்டை. கான்ஸ்டியூஷனுக்கு முகவுரை வந்து, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அந்த புக்குக்கு ஒரு முகவுரை வந்து அடையாள அட்டையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது பால்கிவாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவுரையானது கண்டிப்பாக இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். வி த பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் வி த பீப்புள் அப்படின்னு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை தான். தவறானது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாக தானே இருக்குது. ஸோ இது போக மற்றவங்களாம் என்ன கூறியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திறவுகோல் அப்படின்ற சொன்ன பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட், திறவுகோல்னு சொன்னது பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கன் அப்படின்ற சொல்லியிருப்பார். ஓகே, எர்னஸ்ட் பர்கன் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம், அதுக்கடுத்து உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்மா, வழக்குகள், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாதகம் அப்படின்றத யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கேஎம் முன்சி அப்படின்றது சொல்லியிருப்பார். ஓகே, கேஎம் முன்சி சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. உயிர் மூச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மூச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயத்துல்லா அப்படின்றத தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பார். ஓகே, இதயத்துல்லா பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிர் மூச்சு இதயத்துல்லா அவர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பார். ஓகே, ரொம்ப முக்கியமான. இது போக நிறையா கேட்டகரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க முகவரை பற்றி. ஸோ அதை பற்றி முகவரை படிக்கையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதையுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஏவி டைஸ் தான். இது இல்லாமல் முகவரை பற்றி ஆளாளுக்கு ஒரு கவிதைகள் மாதிரி அதுக்கு ஒரு அடைமொழி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அப்போ அடையாள அட்டைன்னு சொன்னது பல்கிவாலா அப்படின்றது தான். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் சென்னை. மூணாவது பாருங்கள், நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு விதிகளில் பொருந்தாது தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, நவம்பர் 26 தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் டே. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் டே. அப்பொழுது நடைமுறைக்கு வந்து அரசியலமைப்பு விதிகளில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் நமக்கு வந்து பொருந்தாது. ஓகே, தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 324க்குள்ளே நமக்கு வந்துடும். அரசியலமைப்பு கட்டமைப்பில் குடியுரிமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 வரைக்கும் வந்துடும். ஓகே, 5 to 11 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் 280வது ஆர்டிக்கிளில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எதனால இது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனில் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்போதைக்கு நம்ம வந்து 1946 கொடுக்கல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இதை வந்து ஆட் ஒன் அவுட்டாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, நிதி ஆணையம் அதோட ஆர்டிகல் 280 அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் பிரமாணம் அப்படின்ற பக்கம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். 52 to 62. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 63லேருந்து வைஸ் பிரசிடென்ட் வந்துடுவார். ஓகே, பிரசிடென்ட்க்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்துடுவார். ஸோ அதை பற்றி நீங்கள் ஆர்டிகல் படிச்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் பாம்பே. நாலாவது பாருங்கள்,
மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பில் இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பேசுவோம். ஓகே, ஹிந்தி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா இங்கிட்டு பார்த்தா கன்னியாகுமரி, கேரளா பார்டர் வந்துடும், திருவனந்தபுரம் வந்துடும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தாண்டி போயிட்டாலே நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியா பூரா சர்வே பண்ணிடலாம். பட் ஆனால் தமிழை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதான் உண்மை. மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை நான் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகிறீங்கன்னா ஹிந்தி அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பேசவாச்சும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ ஈஸியாக நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஹிந்தி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் நமக்கு டெல்லி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹிந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மொழியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வங்காளம், பெங்காலி தான் சொல்லுவாங்க. ஓகே, பெங்காலி கேரளா சைடில் மேக்ஸிமம் கேரளான்றேன், நமக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் சொல்லுவாங்கல்ல, கொல்கட்டா அந்த ரீஜனில் நம்ம வந்து படிக்கிறது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மராத்தியை பற்றி படிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் குஜராத்தி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, மராத்தி பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா பற்றி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தெலுங்கு. இவன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேசமாக இருக்கட்டும், அந்த பீப்புள் வந்து நமக்கு வந்து பேசுவாங்க. லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து தமிழை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம தமிழ், ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் தமிழை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வருது? 1 3 4 5 2. ஆப்ஷன் டெல்லி கரெக்ட் தான். ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு வருது. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நமக்கு வந்து இந்த இதை கொடுத்துட்டாங்களே. பட் ஆனால் செம்மொழி அப்படின்ற ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா, செம்மொழி மாநாடு அப்படின்ற நடத்திருக்கு. நமக்கு வந்து தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கிடச்சிருக்கும். அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்போ உள்ள சேர்மன், அதாவது சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வங்காளத்துக்கு எப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலிக்கு 2024 நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, மராத்தியாஸுக்கு எப்போ கிடச்சிருக்குன்னா அதுவுமே 2024 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா செம்மொழி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் லாஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது. பட் ஆனால் செம்மொழி அந்தஸ்து, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் இருந்திருக்கு. குமரி கண்டம்ன்ற ஒரு கண்டமே அழிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்கல்ல, அந்த கான்செப்டை தான் நம்ம வந்து பேசுகிறது. அதனால தான் தமிழுக்கு வந்து 2004 செம்மொழி மாநாடு அப்படின்ற ஒரு நடத்தி செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரீசன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஜேவிபி குழு அப்படின்றது, இந்த ஜேவிபி குழு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஜவஹர்லால் நேரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருவாங்க வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கூற்று 1 தவறுன்னு நமக்கு வந்து கொடுத்துறாங்க. எதனால் தவறு அப்படின்னு பார்த்தோன்னா தார்குலின் அறிக்கை திருப்தி அளிக்காததால் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேக்கிற, அதாவது ஐஎன்சி மாநாடு இக்குழு அமைக்கப்பட்டது. லாகூரில், அதாவது தார்குழு அப்படின்ற ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஸோ இது எதனால் ஜேவிபி குழு அமைச்சிருப்பாங்கண்டா மேக்ஸிமம் இந்த நிறைய கமிட்டி ஃபார்ம் ஆகிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஜேவிபி குழு அப்படின்றது இந்த 3 பேர்னால தான் உருவானதே. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் நடக்கலை, ஜெய்ப்பூரில் தான் நமக்கு வந்து நடந்திருக்கும். ஓகே, ஜெய்ப்பூரில் நடந்த மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது சிம்பிளாக செட் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, லாகூர் ஜெய்ப்பூர் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கலாம். ஓகே, ஐஎன்சி மாநாடு அப்படின்றத இது பண்ணியிருக்கிறது. ஓகே, ஜெய்ப்பூர் நான் கொடுத்தனால இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாயிருச்சு. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? டிசம்பர் 1948 அமைக்கப்பட்ட இக்குழு ஏப்ரல் 1949 தான் தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. கரெக்டு தான், 2வது ஸ்டேட்மெண்ட். தார்குலியின் பரிந்துரைன்னு தான் இக்குழு ஆதரிச்சது. தார்கூரில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அதனால தான் இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த குழு அமைச்சாங்க. இந்த எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறையா மாற்றங்களை கொண்டு வரதாக இருக்கட்டும், அந்த ரீஜனில் அந்த தார்குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றியாக நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா குழுவின் உறுப்பினர், அதுக்கு பேர் தான் ஜேவிபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான், மற்ற 3மே கரெக்டான இதுதான். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆப்ஷன் பாம்பே.
உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டது தான். கரெக்ட் தான். ஓகே, அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டு தான். மேக்ஸிமம் இது வந்து கரெக்ட் தான். நெகிழும் நெகிழாத்தன்மை இது பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் வந்து இங்கே எந்த குடி பெயரலாம், அதுக்கடுத்து குடியுரிமை வந்து 5 முறை பெறலாம், 3 முறை நீக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா படிச்சுக்கோங்கள. கரெக்டு தான். அது என்ன காரணம்னு நம்ம பார்ப்போம். ஓகே, காரணம் பாருங்க. அரசியலமைப்பின் சில பகுதிகள் சாதாரணமாக திருத்தி விட முடியும், ஆனால் சில பகுதிகளை திருத்தி அமைப்பது கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஷெட்யூல் 9 உள்ள கண்டென்ட்லாம் நம்ம மாற்ற முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலே விதி 110 விதியின் கீழ் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த கேட்டகரியுமே நம்ம வந்து மாற்ற முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே தலையிட முடியாது ஷெட்யூல் 9 அதனால தான் வந்து நமக்கு வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜெயலலிதா அம்மா. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 9th ஷெட்யூல் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது தான். மொழிவாரி மாநிலமாக மாற்றுறதுக்கு. ஓகே, அது வந்து மொழிவாரி மாநிலமாக மாற்றுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியே நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து கரெக்ட் தானே. கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் அசஸ் அண்ட் ரீசன் எடுக்கிறாப்புல இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் கூற்று தவறு காரணம் சரி அப்படின்னு மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அதையுமே பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ 7வது கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அசெண்டிங் ஆர்டர் இப்படி தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரீசன்லாம் நமக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஏன்னு பார்த்துடலாம். 1960 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 1960 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகாலாந்து பார்த்தீங்கன்னா 63லையும், மணிப்பூர் 1972, 1963, மணிப்பூர் 1972. ஏன்னா இயர் நமக்கு தெரியணும். ஸோ இயர் கம்பல்சரி மைண்டில் வச்சுருக்கணும். அதனால தான் நான் இயர் எழுதிட்டு வந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சிக்கிம் 75, ஹரியானா 66. சிக்கிம் வந்து 75, ஹரியானா வந்து 66. ஓகேவா? அப்போ இந்த ரீஜனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இதுதான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். குஜராத், நாகாலாந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மணிப்பூர், அதுக்கடுத்து சிக்கிம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. திடீர்னு கேட்டால் நம்ம வந்து அடிக்க தெரியணும். கொஸ்டின் வந்து அடிக்க தெரியணும். ஓகே, ரொம்ப முக்கியமானதான் கொஸ்டின் தான். ஸோ எந்தெந்த அதாவது ஆர்டிக்கலை வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன முறைகளை எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலாந்து தான் சொல்கிறாங்க. இங்கிலாந்து தான் என்னவா எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடைக்கால தடை ஆணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோக்ரேட்டிவ் ரைட் அப்படின்ற சொல்லுவாங்க. கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வலுவான மத்திய அரசாங்கம். இது எப்படி இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். சப்போஸ் மைண்டில் இருக்கணும். மைண்டில் இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக தெரியும். இதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒன்று கிராக் ஆச்சுன்னா நான் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஈரவைகள் கூடும் கூட்டம். தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் மாநிலங்களின் உறுப்பினர்களோட தேர்வை பற்றி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, அதோட இன்னொன்று சேர்த்து எழுதிக்கங்க. அமெண்ட்மெண்ட் முறையும் சட்ட திருத்த முறையும் இதிலிருந்து தான் நமக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் அமைக்கிறது உச்சநீதிமன்றம் அது வந்து அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரவைகள் கூடும் கூட்டம் அப்படின்னு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஈரவைகள் கூடும் கூட்டம்ல முகப்புரை மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரையோட மொழியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். பிரியாமல் இருக்குல்ல, அதோட மொழியை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். எந்த கண்ட்ரிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இது முகப்புரை மொழியை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் அமெண்ட்மெண்ட்டு வந்து ஆக்டை வந்து திருத்தி அமைக்கும் முறையில் இந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, பொருந்தாத ஒன்று தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். நிர்ணய சபையில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 ஜூலை ஆகஸ்ட் வரை தேர்தல் நடைபெற்றது. ஓகே, கரெக்டு தான். அதுக்கடுத்து உறுப்பினர்கள் எதனால் கரெக்ட்னா ஜூலை ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து தேர்தல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையில். ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட், அந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்லாம் நிறையா கேட்டகரி வரும்.
அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகப்புரை குறிக்கோள் தீர்மானம்னால முகப்புரை வந்துச்சு அப்படின்னு ஜவஹர்லால் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதை சொல்கிறது 1946 ஜூலை ஆகஸ்ட் வரை தான் அந்த தேர்தல் நடைபெற்றது. உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மறைமுகமாக சட்டப்பேரவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கரெக்டு தான். ஓகே, பியும் கரெக்டு தான். அதுக்கடுத்து டியை பாருங்கள், சுதேச அரசுகள் தங்கள் உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்தனர். கரெக்டு தான். ஒரு மக்கள் தொகை உறுப்பினர்களுக்கு இவ்வளோ ஒரு உறுப்பினர் தேவை மக்கள் தொகைக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே தேர்ந்தெடுத்ததும் கரெக்டு தான். அப்போ ஏன் சி தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் மாநிலங்களில் 1,00,000 மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, 1,00,000 மக்களுக்கு கிடையாது, 10,00,000 மக்களுக்கு நமக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஒரு 10,00,000 மக்களுக்கு தான் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாநகராட்சியில் காரைக்குடியில் இருக்காங்க அப்படின்னா காரைக்குடியில் மாநகராட்சிக்கு ஒரு மேயர் இருக்காங்கல்ல, அவர் தான் உறுப்பினர் சொல்லுவாங்க. அப்போ 10,00,000 இருக்கிறதா நமக்கு வந்து ஒரு உறுப்பினராக எடுத்துக்கிறாங்க. ஓகே, மாநகராட்சியில் ஒரு மேயர் இருக்காங்கல்ல, அவங்க தான் உறுப்பினர். இப்போ உள்ள கேட்டகரியில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மைண்டில் நான் வச்சுருக்காக சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து தவறு. 10 பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அரசியலமைப்பு என்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு உலகிலே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலே மிக நீண்ட அரசியலமைப்பு. ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலே மிக நீண்ட அரசியலமைப்பு. பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு அதிகமாக பெறப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளை ஆண்ட 100 வருடங்களாக ஆண்ட இங்கிலாந்து தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து பெறப்பட்டிருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா அடுத்த கட்டமாக இருக்கலாம், பட் வந்து பிரிட்டன் அப்படின்றதான் நமக்கு வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கும். அப்போ 2, 3 வந்து தவறு, 1 கரெக்ட். ஆப்ஷன் சென்னை. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. 8வது பாருங்க, 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22 மொழிகளை வந்து நம்ம வந்து சேர்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 8வது ஷெடியூலில் தான் நம்ம வச்சிருப்போம். அந்த 8வது ஷெடியூலில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடி யூனியன் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுறது. மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் சொல்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4வது பதவி பிரமாணம் செய்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ப்ராசஸ் பற்றி பேசுகிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கேட்டகரி வரும். 4வது பதவி பிரமாணம். எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா மினிஸ்டர்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இவங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு 4வது ஷெடியூலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ 5, 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்குடியினர்களுக்கான ஒரு லேசனை பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. 7வது லாங்குவேஜ், 8வது பார்த்தீங்கன்னா 7வது வந்து பட்டியல், 8வது வந்து மொழி, 9வது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேண்ட் ரீஃபர்மேஷன் நில சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருப்பாங்க. 10வது ஆண்டி கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. 11வது பார்த்தீங்கன்னா நகராட்சியும், அதுக்கடுத்து மாநகராட்சியும் 12வதாக பேசியிருப்பாங்க இந்த ஷெடியூலில். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நம்ம 8வது ஷெடியூலே கொடுத்துட்டாங்க. அதில் மொழிகளை பற்றி நமக்கு 8வது பற்றி பேசுது. ஓகே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இணையத்தைனா அசாமி, குஜராத்தி தான் நமக்கு வந்து சரியான இணையாக வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஆங்கிலம் இன்னும் கொடுக்கல, ஹிந்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க, தமிழுமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் பாலி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் ஹிந்தி வந்திருக்கும், ஆங்கிலம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து பாமா பின்வருவைகளில் 1976 1974 நமக்கு வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் 42 அமெண்ட்மெண்ட், இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரணும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 46 மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள். அதாவது பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், கன்கரண்ட் ஃபைல், அதுக்கடுத்து நான் கன்கரண்ட் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஆர்கானிசேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டேட் லிஸ்ட் தி கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் பொதுப்பட்டியலுக்கு தேர்வானது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒரு கலப்படம் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு பொதுப்பட்டியலில் இருக்கிறது தான், அதனால் அது நமக்கு வராது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு வந்து கல்வி வரும், காடுகள் வரும், அதாவது நீதிமன்றங்களோட நீதித்துறை நிர்வாகத்தை பற்றி நம்ம வந்து பொதுத்துறைலாம் கொடுத்துருப்பாங்க. காடுகள் மற்றும் வனங்களோட பாதுகாப்பு நம்ம பொதுத்துறையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கலப்படம் அப்படின்ற பொருள், அதாவது மிக்சிங், கலப்பட பொருள், உணவுப் பொருளாக இருக்கட்டும், எனி ஒன்றா இருக்கட்டும், அது வந்து பொதுப்பட்டியலாம் வச்சுருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து செல்லுபடி ஆகும். மத்திய கவர்மெண்ட்னா மாநில கவர்மெண்ட்டாக பார்க்கையில் பொதுப்பட்டியலில் மத்திய கவர்மெண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து அதிகாரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மத்திய கவர்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு இருக்கல, மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52 நமக்கு வந்து இருந்துச்சு. ஓகே, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த துறைகள், இது வந்து மத்திய பட்டியல், இது மாநில பட்டியல், இது வந்து பொதுப்பட்டியல். ஜிஎஸ்டிக்கு அப்புறம், ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 98 நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 59 நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்பயும் போல் பொதுப்பட்டியலில் 52 தான் நமக்கு வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஜனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்கிறது. மாநிலங்களுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கும். அதுக்கடுத்து வேறு என்ன அதிகாரம் இருக்கும்? மத்திய அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும். இப்போ நம்ம ரயில்வே பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்குது. அதுபோக இபிஆர் இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அதை பற்றி நம்ம வந்து சொல்கிறது. அப்போ நமக்கு வந்து இதில் எல்லாமே வரும். ஆல்ரெடி கலப்படம்ன்றது பொதுப்பட்டியலில் தான் நமக்கு வந்து இருக்குது. ஆப்ஷன் சென்னை தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் தான். ஆகஸ்ட் நன்கொடை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 1940 தான் வந்துச்சு ஆகஸ்ட் நன்கொடை. அதுக்கடுத்து இது ஆகஸ்ட் நன்கொடை யார் மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஆகஸ்ட் நன்கொடையை பொறுத்த வரைக்கும் யார் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அந்த கேட்டகரி தான் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும் ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் லின் லித்கோ பிரபு அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, லின் லித்கோ பிரபு அவர் தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, 1940 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபினட் தூதுக்குழு நிர்ணய சபை உருவாக்கும் வழிவகை. நிர்ணய சபை உருவாக்கும் வழிவகை இதை நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, சட்ட வரைவுக்குழு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் அம்பேத்கர் தான் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அம்பேத்கர் அவர் கொண்டு வந்திருப்பார். கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்து. கிறிஸ் தூதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அந்தஸ்து. இந்த டொமினியன் அந்தஸ்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் இருந்தால் தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வருது. ஓகே, தன்னாட்சி இயக்கத்தை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தில் அவங்க கொண்டு இருப்பாங்க. அது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் டொமினியன் அந்தஸ்து அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இயர் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஆகஸ்ட் நன்கொடை பொறுத்த வரைக்கும் 1940 கேபினட் தூதுக்குழு 46 வந்திருக்கும். சட்ட வரைவுக்குழு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 47. ஏன்னா சட்டம் அப்போ தானே ஏற்று இருக்குது. 7 பேர் கொண்ட குழு இருப்பாங்கல்ல, அதில் அம்பேத்கருமே ஒரு ஆள். ஓகேவா, ஸோ அந்த ரீஜனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கிறிஸ் தூதுக்குழு பொறுத்த வரைக்கும் 42 அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையனே வெளியேறியும் இயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம்ல, அந்த ரீஜனில் வந்தது. ஓகே, அப்போ ஆப்ஷன் சென்னை. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். இது இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களவை குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறான அரசியலமைப்பின் காணப்படுகிறது என்றும் கூறிய வழக்கு அப்படின்றது. இதில் ஒரு மேஜர் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகள் பற்றி நம்ம வந்து வாதாடுற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய வழக்குகள் இது பார்த்தீங்கன்னா ராஜ்நாத்லேருந்து கேரளா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பார்த்தா கேசவானந்த பாரதி வழக்கு வெர்சஸ் கேரளாவை பற்றி நம்ம போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க. கோபாலன் எதிர்மத அரசு, கோபாலன் டு சென்னை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி எதிர் ராஜ்நாத், எதிரனா வெர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்க 2 பேரும் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. இது என்ன காரணங்களுக்காண்டி தொடர்ந்துருப்பாங்க அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ மேலே கொடுத்ததுக்கு நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அது என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களவை குடியரசு என்றும், அதாவது இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்படி தான் நமக்கு வந்துருந்துச்சு. இறையாண்மை பொருந்திய மக்களவை குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறான அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது எனும் கூறும் வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி எதிர் ராஜநாராயணன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 13 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு 13 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு வந்து இதில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயணன் அப்படின்ற கமிட்டி. அப்போ இந்த கேட்டகரிக்கு இந்த கமிட்டி தான் நமக்கு வந்து பொருந்தும். ஸோ இது எந்த இயர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து முகவுரை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு ஒரு பகுதி, அரசியலமைப்பு ஒரு பகுதி என்று தான் இந்த வழக்கு வந்து நமக்கு வந்து கூறுது. இது என்னென்னா இறையாண்மையில் கேட்டகரியில் வரையில் இந்த வழக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதே இது பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற கூறுல விதையுமே இந்த வழக்கு தான் நமக்கு வந்து வருது. அப்போ 2 கேட்டகரியாக முகவுரையை பற்றி படிக்கல இந்த வழக்கு வருது, இறையாண்மை பற்றி படிக்கல இந்த வழக்கு வருது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு இதெல்லாம். ஸோ இது எந்த இயரில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, கேசவானந்தா பாரதி வழக்கை பொறுத்த வரைக்கும் 1973 வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, இது வந்து வந்தால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு அந்த கேட்டகரியுமே 1973 தான் கொண்டு வந்திருப்பாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோபாலன் வெர்சஸ் மதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 1973 தொடர்ந்து 1994 வந்திருக்கும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஓகே, எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரி வழக்குமே ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் நமக்கு வந்து பேசியிருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கணும். மதன் கோபாலா எதிர்மறை யூனியன் வழக்கு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 1951 நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு கொடுத்த வரைக்கும் இறையாண்மை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அது மக்களவை குடியரசு அப்படின்னு கேட்டகரியில் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜநாராயணன் வழக்கு தான் நமக்கு வந்து பதிவாயிருக்கு. ஓகே, முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கு பகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நிறைய ஒரு 3 பேர் வந்து அதை வந்து விவாதித்து அந்த கேட்டகரியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் நமக்கு வந்து பேசுகிறது. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநில குழுக்கள், நடைமுறை விதிக்குழு, அடிப்படை உரிமை குழு, வர்த்தக ஆணைக்குழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டான இணையாக பொருந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியது. மாநில குழு இல்லை மத்திய அதிகார குழு அப்படின்னு சொல்லலாம். மத்திய அதிகார குழு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை நோட் பண்ணிக்கங்க. கரெக்டு தான், ஜவஹர்லால் நேரு தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறை விதிகள் குழு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர பிரசாத் தான் கொண்டு வந்திருப்பார். அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற ஒரு உரிமை குழு தான். இது புறமே ஒரு கமிட்டி. இந்த கமிட்டிக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருக்கா அப்படின்றதான் கொஸ்டினே. ஓகேவா, வர்த்தக குழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது KM முன்சி அப்படின்றதான் நம்ம ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்ல, அரசியலமைப்பின் முகோடைய வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு KM முன்சி சொல்லியிருப்பார்ல, அந்த கேட்டகரி பற்றி தான் சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் சென்னை தான். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். சிம்பிள் கொஸ்டினை நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். முகவரி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவரி உருவாக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டு தான். ஓகே, ஜவஹர்லாலோட இதுதான் நமக்கு வந்து முகவரி வந்து உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 22, 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 22 1947 தான் நமக்கு வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1947 தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஆப்ஷன் தப்பாக இருக்கலாம். அப்போ ஒரு பாயிண்ட்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு வந்து தப்பாகுது. ஓகே, அப்போ ஒரு இயர்னால ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்பாகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ ரொம்ப மைனூட்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. முகவரி அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் பெறப்பட்டது. கரெக்டு தான். அரசியலமைப்பின் சாராம்சமாக ஓகே, சாராம்சமாக அரசியலமைப்போட ஒரு ஊன்றுகோலாகவே அது திகழுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சாராம்சமாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம்தான். ஊன்றுகோல்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் முகவரி. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு வந்து தவறு. சரி பாருங்கள், என்னென்ன மொழிகள் அதோட பார்ட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ட்ஸ் பகுதி. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 11. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன வருது, இது வந்து 7 6 17. இது பார்த்தீங்கன்னா 18. 14 A. ஓகே, 14 நமக்கு வந்து A கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து குயிக்காக நம்ம எடுத்துடலாம். ஓகே, 14A பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் இல்லை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 14A 14A பார்ட் மூலமாக தான் ஒரு சில பேருக்கு தீர்ப்பாயங்களாக இருக்கட்டும், இல்லை மன்னிப்பு கடிதங்களாக இருக்கட்டும், இல்லை தண்டனைகளை குறைக்கிறது, குடியரசுத் தலைவரெலாம் பார்த்தீங்கன்னா தண்டனைகளை குறைக்கிறது சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியை பற்றி படிக்கிறது தான் தீர்ப்பாயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டு தான். இதில் ஆட்சி மொழிகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம மொழிகளை வந்து 8th ஷெட்யூலில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது என்ன பார்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17வது ஆட்சி மொழிகள் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டப்பணி நிர்வாகம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சட்டப்பணி நிர்வாகம் இது அந்த தீர்ப்பாயங்களை பொறுத்த வரைக்கும் 42 அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் வந்து சேர்த்தாங்க. ஓகே, அப்போ 1976 தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த 11th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பணி நிர்வாகம் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறையா கண்டென்ட் எழுதிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கொஸ்டின்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, 11th ஷெட்யூலில் அவசர நிலை பிரகடனம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது அவசர நிலை பிரகடனம் பார்த்தீங்கன்னா
நிதிநிலை அறிக்கை அவர் பார்த்தீங்கன்னா மாநில அவசர நிலை பிரகடனம், மத்திய அவசர நிலை பிரகடனம், நிதி அவசர நிலை பிரகடனம் 352, 356, 360 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம்ல. 352 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும், 356 பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும், 360 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இது அவசர நிலை பிரகடனம். அது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th தான் வருது, சட்டப்பணி நினைவுக்கு. மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, ஒரு நிமிஷம், ஆட்சி மொழிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா 17 கொடுத்துட்டாங்க. அவசர நிலை பிரகடனம் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில உறவுகள் தான் நமக்கு வந்து 11 பார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. தீர்ப்பாயங்கள் நமக்கு வந்து 14A வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆட்சி மொழிகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்தி. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மீட்டிங் போடுறாருன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஆட்சி மொழியெல்லாம் வந்து கருதப்படுது. ஓகே, மேக்ஸிமம் இங்கே உள்ள பீப்புளுக்கு வந்து புரியணும்ல, அந்த கேட்டகரினால தான் நமக்கு வந்து சொல்கிறது. ஸோ அந்த ரீஜன் மூலமாக நம்ம வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ. ஓகே, ஏ இந்த மாதிரி கேட்டகரி. எதனால் அதெல்லாம் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு மேட்ச் ஆஃப் பாலன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிக்கலாம், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளின் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் சரியானதை நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும். இரட்டை குடியுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கண்ட்ரியில் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இரட்டை குடியுரிமை கிடையாது, ஒரு ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வந்து சொல்லலாம். அதிபர் ஆட்சி முறை அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவில் தான் நமக்கு வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை, பார்லிமெண்ட் ஆட்சி முறை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பார்லிமெண்ட் ஆட்சி முறை மக்களால் தேர்ந்தெடுப்படுத்த ஆபிரகாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பால, மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்ற மாதிரி ஆபிரகாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கேட்டகரி தான் சொல்கிறாரு. அதிபர் வந்து அமெரிக்காவில் வந்து நம்ம எடுக்கிறது. ஓகே, USA அப்படின்னு சொல்லலாம். அவசர நிலை பிரகடனம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 3 அடுக்கு முறை அரசாங்கம், அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய, மாநில, உள்ளாட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உள்ளாட்சி அமைப்புகள்னால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டர், உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் படி வரும்ல, அதான் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நம்ம சொல்கிறது. ஓகே, அப்போ 3, 4 தான் நமக்கு வந்து சரி. ஓகே, 3, 4 சரி. இரட்டை குடியுரிமை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் வேறு நம்பர் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இரட்டை குடியுரிமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இலங்கையெல்லாம் அதிபரை பற்றி தான் பேசுவாங்க. ஓகே, அதிபர், இலங்கையோட அதிபர் என்ன அப்படின்னா வந்து பேசுவாங்க. ஓகே, இப்போ 3, 4 தான் நமக்கு வந்து அரசியலமைப்பில் கரெக்டாக இருந்திருக்கு. ஆப்ஷன் டெல்லி. பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவைகளில் வழங்குவது தவறு இல்லை என்று எந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வழக்கம், பாலாஜி ராவன் வழக்கம் 1996 வந்து கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவைகள் வழங்குவது தவறு இல்லை அப்படின்ற சொல்கிற வழக்குனால பாலாஜி ராகவன் வழக்கு அப்படின்ற ஒரு வாதாடி இருக்காரு. அது எந்த இயரில், 1996 வந்து வாதாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டெல்லி. ஸோ அதோட இயர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்திரா சகானி வழக்கு, இது வந்து மண்டல் கமிஷன் வழக்கு, மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். மண்டல் கமிஷன் வழக்கு ஓபிசிக்கு 27% வந்து வழங்குறதுக்கான வழக்கு. ஓகே, விபி சிங் அப்படின்னு நிறையா படிச்சிருப்போம். மண்டல் கமிஷனில் யூனிட் 5 வரையிலும் நம்ம படிக்கலாம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரையிலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதோட சொல்லியிருக்காங்க ஒரு இதெல்லாம் ஐஆர் கொள்கை வழக்கு. சரி, பார்த்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் ஆஃப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அரசியலோட நெறிமுறை கடமைகளை பற்றி, அதுக்கு ரெண்டில் இருக்கிற இடையிலான உறவுகளை பற்றி நம்ம சொல்கிறது, சமாதானங்களை பற்றி சொல்கிறது. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள சமாதானம் பற்றி கூடுறது. ஓகே, ஸோ இயர்ஸ்லாம் நீங்கள் நான் வச்சுங்க, சொல்கிறத நோட் பண்ணிங்க கொஸ்டின்லேயே. 20வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எந்தெந்த உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு வந்து கிடைக்கிறது, பேச்சுரிமை அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகே, பேச்சுரிமை பார்த்தீங்கன்னா 19 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 19 தான், 19 ஆர்டிக்கலில் சப்டிவிஷன் 1 சியில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆர்டிக்கலை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, பேச்சுரிமை வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். சட்டத்தின் முன் அனைவரும் சம உரிமை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சட்டத்தின் முன் அமைப்புகளை உருவாக்கும் உரிமை, இப்போ பார்த்தீங்கன்னா
டிவிகே அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டிகே அப்படின்னு நிறைய கட்சிகள்லாம் உருவாகிருக்குல்ல, அதே மாதிரி அமைப்பு மாணவர்கள் அமைப்புலாம் உருவாக்குதுல்ல, அந்த கேட்டகரி உருவாக்கு இந்திய மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, 19(1)A இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 19(1)C கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் மாற்றிக்கிங்க, ஏ ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாமே மைண்டில் வச்சு தான் செய்யணும். வேறு ஞாபகப்படுத்துறதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா ஷார்ட்கட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிறத போல படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ரீட் பண்ணியாவது விடுங்க. ஈஸியாக நமக்கு வந்து ஆப்ஷன் லைன் பண்ணுறதுல கிராக் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அமைப்புகளை உருவாக்கும் உரிமை இதெல்லாமே 19 சப்டிவிஷன்லாம் தான் நமக்கு வந்து இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 நம்ம வந்து சொல்லியிருப்போம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருக்குல்ல, இதில் இந்திய குடிமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுமே சட்டத்தின் முன் அரைதான். ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்க சட்டத்துக்கு முன்னால் நீங்கள் அடி பண்ணி தான் போகணும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கேட்டகரியே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து 2 பேருக்கு நமக்கு வந்து வரும். ஓகே, ஆயுதமின்றி அமைதியாக கூடும் முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, இது 19(1)B 19(1)Bயில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 19(1)ல் A to F வரை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு வந்து 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. இருபத்தி 1 பாருங்கள், அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. முன்னால் வந்து சோவியத் ரஷ்யா அப்படின்னு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அதுக்கடுத்து ஸ்வரன்சிங் கமிட்டி அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஃபண்டமெண்டல் கடமைகள் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வரன்சிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது பார்லிமெண்ட் இஸ் இம்போஸ்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கரெக்டு. நாட்டிற்கு வரி செலுத்துதல் போன்ற அடிப்படை கடமைகளை பின்பற்றாமல் இருந்தால் நாடாளுமன்றம் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கலாம் என்பதை அக்கமிட்டி பரிந்துரைகளின் சிலவாகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான கூட்டத்தை தான் தேர்ந்தெடுச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ மாதிரி லென்த்தாகவே இருந்தால் நமக்கு வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய லென்த்தான ஆப்ஷனாக டைப் பண்ணி உள்ளே வைக்கின்ற அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அதனால சொல்கிறேன் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் சென்னை. ஓகே, ஸோ இது எதனால சொல்கிறேன்னா நாட்டிற்கு வரி செலுத்தல் போன்ற அடிப்படை கடமைகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பற்றாமல் இருந்தால் நாடாளுமன்றம் தண்டனை அல்லது அபராதம் விதிக்க கமிட்டி வந்து பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். ஸ்வரன்சிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடிப்படை கடமைகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 51(A)ல் A to K வரை நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரீதியை நம்ம பார்த்துருக்கணும். 10 தான் இருந்திருக்கும். அதுபோக 6 முதல் 14 வயது ஒரு குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கற்க வேண்டியது பெற்றோர்களோட பாதுகாப்பு இல்லை பாதுகாவர்களோட பாதுகாப்பு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இந்த அடிப்படை கடமைகளில் 11வது அடிப்படை கடமையாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கிறவக்குள்ளே அவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஸ்வரன்சிங் பரிந்துரை கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பார்ட் 4A தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பார்ட் 4A நமக்கு கொடுத்துருப்பாங்க. 1976 தான் இது வந்து வந்திருக்கும். 42 அமெண்ட்மெண்ட்டில் 42ல் 1976 நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்வரன்சிங் கமிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்து பாருங்கள், சொன்னல அதை அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதை இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரொம்ப ஈஸியானது தான். நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணலாம். 1A பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்துரிமை. 1B பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுறது. D பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போதுகளையும் தங்கி வாழும் உரிமை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். எப்போதும் இந்தியா முழுவதும் சென்றோரும் உரிமை. D பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் சென்ற உரிமை. தான் நமக்கு வந்து இந்தியாவின் எப்போதில் தங்கி வாழும் உரிமை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 19 ஆர்டிக்கலில் வந்திருக்கிறது. ஓகே, 19 ஆர்டிக்கலில் வந்திருக்கிறது. இதோட சப்டிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி நான் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குன்னா எனக்கு பேசக்கூட உரிமை கிடையாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் வச்சுக்கலாம். ஏயை பொறுத்த வரைக்கும். பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று பேசுனதுக்கப்புறம் பேச உரிமை இல்லைன்னா அவனை என்ன தாக்க ஆரம்பிப்பீங்கல்ல. அதே மாதிரி ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் முறையில் போராட்டம் நடத்துவீங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரியே சொல்கிறது. 19C பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேட்டகரி இருக்குது. 19C நம்ம நிறையா கொடுத்துருப்போம், அதை நம்ம பார்க்கலாம். 19C பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த இந்தியாவில் எப்போதிலும் ஆளும் உரிமையில்
நிறைய கேட்டகரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது 19C பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, 19C. 19D பாருங்கள். 19D பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 19C வந்து இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை, இந்தியாவில் எப்போதில் தங்கி மாளும் உரிமை அப்படின்றது 19E கொடுத்துருப்பாங்க. 19C பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்கும் உரிமை, இந்தியாவில் எப்போதில் நீங்கள் சொத்துக்களை வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டெல்லி. இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் அல்லது உண்மைகளை மறைத்தல் அல்லது எதிர்நாட்டுடன் வணிகம் செய்வர்கள் அல்லது 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர்கள் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்தால் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவிலே அவன் வசிக்கலை, ஆக்சுவலாக இந்தியாவில் வசிக்காமல் வெளிநாட்டிலே இருந்துட்டான், வெளிநாட்டிலே வந்து ஒரு வேலை விஷயமாக அவங்களே இருந்தாங்கன்னா அவங்களோட குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும். இதுவுமே இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் 7 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிறவங்கள. ஓகே, ஸோ அது அவருடைய குடியுரிமை எந்த வகையிலும் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பறித்தல் இல்லை மறுத்தல் ரெண்டுமே கரெக்ட் தான். இழத்தல் போட்டாலும் ரைட்டு தான், பறித்தல் போட்டாலும் நமக்கு வந்து ரைட் தான். இல்லைன்னா மறுத்தல் இல்லை தான், அதை வந்து முடிவுரை செய்தல் அப்படின்ற மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முடிவுரை செய்தல். இதில் ஆப்ஷனே நமக்கு வந்து மாடி இருக்கும். டெர்மினேஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முடிவுரை செய்தல் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரிவேஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பறித்தல். டிப்ரிவேஷன் அப்படின்றத பறித்தல், இதனையே நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. டிப்ரிவேஷன் அப்படின்னா பறித்தல் இல்லை மறுத்தல். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரினோசியேஷன், அதுக்கிட்ட ஸ்நாச்சிங் அப்படின்னு தான். ஸ்நாச்சிங்னா வழிப்பறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பறித்தலுக்கு ஸ்நாச்சிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க, பட் அது கிடையாது. ஓகேவா, ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இழத்தல்னாலும் பறித்தல்னாலும் ஒன்று தான். ஓகே, இழத்தல்னாலும் பறித்தல்னாலும் ஒன்று தான். நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, இந்த கேட்டகிரிக்கு ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அவங்க இல்லை 2 ஆண்டு சிறை தண்டனை வச்சுருக்காங்க, இல்லை அதுக்கப்புறம் மேலே எதுவும் அவங்களுக்கு வந்து இந்த மேலே உள்ள கேட்டகிரியில் ஏதாவது இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இழத்தல், முடிவுரை செய்தல், பறித்தல் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழத்தல் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து முடிவுரை செய்தல், டெர்மினேஷன், முடிச்சு விட்டுறது, அவ்வளோதான். அந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பாம்பே தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், முடிவுரை செய்தல். இந்த இழத்தல்னாலும் பறித்தல்னாலும் நமக்கு வந்து ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. முடிவுரை செய்தல் ஆப்ஷன் போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இழத்தல் பறித்தல் அப்படின்னா ஒன்று தான். துரத்தல்னா தானாகவே முன் வந்து துறக்கிறது. நான் வந்து வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அமெரிக்காவில், எனக்கு வந்து இந்த நாட்டில் வந்து குடியுரிமை தேவையில்லை அப்படின்னு தானாகவே முன் வந்து துறக்கிறது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குடியுரிமை வந்து 5 வழிகளில் வந்து பெறலாம், 3 வழிகளில் வந்து நீக்கலாம். ஓகே, ஸோ பார்ட் வந்து 5 to 11 இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ரொம்ப முக்கியமானது, என்னையே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்ஷன் பாம்பே தான் இதுக்கு வந்து கரெக்டான இருக்கும். இழத்தல்னா நீங்கள் இப்போ துரத்தல்னாலும் இழத்தல்னாலும் ஒன்று தான், எல்லாமே கரெக்டாக தான் வரும். பட் ஆனால் முடிவுரை உடனே அது முடிவு கொண்டு வராங்க அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கான கேள்விகள் இதில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ முடிவுரை செயல் தான் நமக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் அப்படின்றதான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கொஸ்டின் திரும்பவுமே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 24வது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறானது தான் தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டு சட்டப்பிரிவு 307 தான் வந்து கீழே ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம், அதாவது 1976 46 சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1978 ஓகே, அப்போ 1978 44வது சட்ட திருத்தத்தில் தான் இது வந்து மாற்றிருப்பாங்க. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகள் நீக்கி அது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக வந்து மாற்றிருப்பாங்க. 307 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையில் நீதிமன்றம் நிலைநாட்டப்படுபவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றுகளை ஆராய்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டு. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை வந்து வரம்பிற்கு உட்பட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஒரு ஸ்டேஜ், ஒரு லிமிட் தான், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பவை இந்தியாவின் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் தொகுக்கப்பட்டுள்ளது. ஓகே, கரெக்டு தான். அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. ஓகே, நிலைநாட்டப்பட முடியாது. இந்த டிபிஎஸ்பியை நீதிமன்றம் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து 2ம் 4ம் தவறு. ஓகே, 2ம் 4ம் தவறு, 1ம் 3ம் சரி. ஆப்ஷன் ஏ. புரியுதா? இந்த கொஸ்டின் ஈஸி தான், முழுமையானது கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரமுறைக்கு உட்பட்டது தான். ஓகே, அதாவது ஒரு லிமிட்டோடு இருந்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் நம்ம வந்து சொல்கிறது. 26, இந்திய மக்கள் எல்லோரிடத்திலும் பொதுவான சகோதரத்தை வளர்க்க வேண்டும். ஓகே, பெண்களுக்கு லீவு உண்டாகும் செயல்களை அறவே கைவிட வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகளில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. இது எந்த ரீஜியனில் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51A இ கேட்டகரியில் நமக்கு வந்து வரும். 51A இ கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, மொத்தம் 10 வகையான அடிப்படை. இது ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு எதனால் 10 வகைக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடிப்படை கடமைகளே 11 இல்லை. ஸோ அதனால தான் 11 அப்படின்ற மாதிரி கொடுத்தனால அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கோம். ஓகே, காரணம் அப்படின்றது தப்பு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின், எதனால் சார் 10 அடிப்படை கடமைக்குள்ளே தானே வருது, ஏன் 11 தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமே நம்ம 11 அடிப்படை கடமைகளில். ஸோ அந்த ரீஜன் தான் வந்து கேட்டாங்க. நல்ல ஒரு டவுட் தான். ஓகே, நல்ல கொஸ்டின், டவுட் வரலாம், தப்பு இல்லை, கேட்குறமே தப்பு இல்லை. ஓகே, அதுக்கிட்ட போனால் 10 வகையான அடிப்படை கடமை கொடுத்தோன்னா 11. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. இது மாதிரி 51A இல எஃப்ல என்ன இருக்குது, கேல என்ன இருக்குது, அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜேல என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறையா பார்க்கணும். ஓகே, இந்த இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், அடிப்படை கடமைகள். ஓகே, அந்த ஆர்டிக்கலில் உள்ளது. 27 பாருங்கள், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது மாதிரி கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக உள்ளது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமையாக உள்ளது. பிரிவு 45 பாருங்கள், 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மாநில அரசுக்கு வந்து வலியுறுத்துது. 2வது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா முன்பருவ, நீ இங்கிலீஷில் ரெக்கர் த ஸ்டேட் ப்ரொவைட் த ஏர்லி சைல்ட்ஹுட் த எஜுகேஷன் ஆஃப் தி ஆல் சில்ட்ரன் யூனிட்டி தி கம்ப்ளீட்லி ஏஜ் ஆஃப் 6 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷில் பார்த்து பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இன்னும் முன்பருவ மழலையர் அப்படின்னு உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 45 ஆர்டிகல் இது வந்து கரெக்டாக தான் சொல்லுது. அடுத்து பிரிவு 51A நான் ஆல்ரெடி சொன்னேன், பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பனை கட்டாயம் தர வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்கிறது தான். ஓகே, இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, 28 பாருங்கள், பின் வருவனவற்றில் இந்தியாவில் குடியுரிமை வழங்கும் அதிகாரம் எந்த அமைச்சத்தின் கீழே வருது? இது எல்லாருக்குமே தெரியும். சிட்டிசன்ஷிப் யாரு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சத்துக்கு கீழே தான் வருது. அதான் ஹோம் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் தான் இப்போ வராரு. ஓகே, அமித்ஷா ரீசெண்டாக கூட நமக்கு வந்து இதுக்கு வந்தாப்புல, தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்ல அமித்ஷா. எல்லோரும் கையை தூக்கிட்டு எல்லோரும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு கையை தூக்கி இப்படி பண்ணிடுவாங்க. ஓகே, அவர் தான் நமக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உள்துறையினாலே டிஃபென்ஸ் மினிஸ்டர்னா ராஜ்நாத் சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாதுகாப்புத்துறை அமைச்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்துறை அமைச்சத்தின் கீழே தான் நமக்கு வந்து வருது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகளில் ஒன்றான தேச பாதுகாப்பிற்கான தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தானாகவே முன்வந்து எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51A ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சின்னங்களை வந்து பாதுகாக்கிறதா இருக்கட்டும், மதிக்கிறதா இருக்கட்டும் சொல்கிறது ஏ, பி அதே மாதிரி ஒன்று சொல்லியிருக்கும், சி அதே மாதிரி ஒன்று சொல்லியிருக்கும். ஸோ அந்த கேட்டகரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது தான். திரும்ப சொல்கிறேன், 51A to K இந்த இதை நீங்கள் தெளிவாக படித்தா ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்றது கரெக்டு தான். பகுதி 3 தான் நம்ம வந்து சொல்லுவோம். அரசியலமைப்போட மகா சாசனம் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம என்டிகே வச்சு கோபி சுதாகர் பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது சீமான் அவர்களை வச்சு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க பரிதாபங்கள் அப்படின்றது. அதில் கூட தான் சொல்லுவாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
இந்திய மக்களை ஆளுவோம், அதை நம்ம கொண்டு வர்றது இந்திய மக்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படி மாதிரி சொல்லுவான். ஒரு நல்ல காமெடி தான். ஸோ அந்த காமெடியை கூட நீ ஆவச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். சட்டப்பிரிவு 32 தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, இந்த 32 226 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 32 226 32 பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம வந்து சொல்லலாம். ஆர்டிகல் 32 226 ஹைகோர்ட் உயர் நீதிமன்றங்களை பற்றி நம்ம வந்து சொல்கிறது. அதனால தான் ஏன்னா அரசியலமைப்போட ஆன்மாவே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குறதா ரிசல்ட்டே. ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு, அந்த மனு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்கும். ஓகே, ஒரு ஹேபியஸ் கார்பஸுக்கு கூண்டு போகுது உள்ள அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலே அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜெய்பீம் படம் பார்க்கையில் நீங்கள் ஒத்து கவனிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதான் சொல்லுவாங்க இதே மற்றும் ஆன்மா சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்கிறது. அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். முதல்ல 7 இருந்துச்சு, சொத்துரிமை தான் நீக்கி 307 வச்சிட்டாங்கல்ல. அப்போ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து 6. அது என்னென்ன 6? சமத்துவ உரிமை, சமய உரிமை, சமய சார்பற்ற உரிமை, அதுக்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குல்ல. அதனால 6 தான் நமக்கு கொடுத்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இந்திய அரசியலமைப்பின்படி புதுமையான சிறப்பம்சம் இந்திய அரசியலமைப்புக்கு கொஞ்சம் வழிகாட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி தான் சொல்லுவாங்க. அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி அதான் சொல்கிறது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, அதனால் 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வராது. விதி 42 இதுவும் பார்த்தீங்கன்னா 1976 கொண்டு வந்தது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. விதி 42 பொறுத்த வரைக்கும் நியமன பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள். ஓகே, விதி 43. ஓகே, விதி 43ல் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குது? விதி 43ல் என்ன கொண்டிருக்காங்கன்னா பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை பற்றி சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு வந்து ஓய்வூதியத்தை பற்றி அறிவிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 50% வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமாக வந்து கொடுக்கப்படும், அதாவது ஓய்வூதிய திட்டமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். 47 பாருங்கள். விதி 47 மக்களின் ஊட்டச்சத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். விதி 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வழிபடுத்துதல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வரும் அந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விதி 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது கீழே வரும். பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுக்கு மேலே உள்ள ஆர்டிக்கல் தான் நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விதிகள்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக ஆர்டிக்கல் 1லேருந்து 51 ஏகே இது வரை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் இப்போ பேரை கூட மாற்றிட்டாங்க. அது தெரிஞ்சால் நீங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள். 100 நாள் வேலை திட்டத்தோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ மகாத்மா காந்தி கிடையாது. ஓகே, மகாத்மா காந்தி இப்போ 150 நாள் அது வேலையில் அந்த வேலை திட்டம் 2005 படி எந்த அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாட்டின் விதி முன்னெடுக்கப்பட்டது அப்படி மாதிரி கேட்குறாங்க. மகாத்மா காந்தி 100 அதாவது வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா விதி 41 அதாவது 41 தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 41 கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 38 39 41 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39 38 41 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கையெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். 39 38 40 இது வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கை அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு வந்து வருது. ஓகே, விதி 45 அது கீழே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாருங்களேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து 2005 என்பது எந்த அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாட்டின் விதி முன்னெடுக்கப்பட்டனா விதி 41 கீழே தான் வந்தது. ஓகே, ஆப்ஷன்லாம் ரைட்டு. ஸோ மற்ற ஆப்ஷன் நம்ம வந்து சொல்கிறேன். ஓகே, மற்ற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கைகளை பின்பற்றுதல். விதி 31 பார்த்தீங்கன்னா கொள்கைகளை பின்பற்றுதல். ஒரு கொள்கை இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் படி கொள்கைகளை பின்பற்றுதல் பற்றி விதி 39 கூறுது. ஊரக வேலைவாய்ப்பு பற்றி விதி 41 கூறுது. அப்போ விதி 48 என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு அதாவது அக்ரிகல்ச்சர் மற்றும் அனிமல்ஸ் வந்து பாதுகாக்கிறதா விதி 48 கூறுது. ஓகே, இது அதுக்கடுத்துனா விதி 41 என்னென்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா வேலை கல்வி பொது உதவிக்கான உரிமை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை இது போக கல்வி பொது உடைமைகளுக்கான உரிமையை பற்றி கூறுது. விதி 41 பற்றி நம்ம சொல்கிறோம். விதி 44 என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பாதுகாப்பு கல்வி. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா குடியுரிமை பாதுகாப்பு அளித்தல். ஓகே, குடியுரிமை பற்றி நம்ம வந்து பாதுகாப்பு மற்றும் கல்வி அளிப்பு குடியுரிமை பற்றி பேசுகிறது. அதுக்கடுத்து பாதுகாப்பு பற்றி பேசுகிறது. அதுக்கடுத்து
கல்வியை பற்றி நமக்கு வந்து கல்வி இதுலேயுமே வந்துடும். பட் ஆனால் கல்விக்கு வந்து இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறத விதி 44 வந்து கூறுது. அப்போ நமக்கு கொடுத்த கொஸ்டின் படி ஆப்ஷன் 41 கரெக்ட். ஏன்னா அது வேலை வந்திருக்கு, மற்றபடி கல்வி பொது உரிமை இதெல்லாம் வரும்ல. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 34வது கொஸ்டினாக நான் மேட்ச் பண்ணிட்டேன். அதனால தான் 31 ரெண்டு சேமாக இருக்கும். 34வது கொஸ்டின் 32வது கொஸ்டினும் அதனால தான். ஓகே. இப்போ இந்த இதை நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. விதி 41. ஓகே. 33 பாருங்கள். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். கோல்நாத் வழக்கு சொல்லல, இந்த வழக்குகளில் பேஸ் பண்ணி நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே. கோல்நாத் வழக்கு வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த அடிப்படை உரிமையை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. கரெக்டு தான். ஓகே. 1967 டிபிஎஸ்பியில் உள்ள நடைமுறைப்படுத்த அடிப்படை உரிமையை திருத்த முடியாது. டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பற்றி திருத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஓகே. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வந்துச்சு. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் அடிப்படை உரிமையிலே திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக தான். மினர்வா மில்ஸ் வழக்கு 80 வந்தது. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை இடையிலான உறவு, இதுதான் ஒரு கீ பாயிண்ட். ஓகே. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சென்னை. ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்கள் 34. அரசு நெறிமுறை கோட்பாட்டின்படி காந்திய கொள்கையில் கீழ்வரும் சட்டப்பிரிவுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விதி 38, 39, 41 பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கைன்னு சொல்லலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த விதி 45 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காந்திய கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விதி 45 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 45 தாராளவியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தாராளவியல் அறிவுசார் கொள்கை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விதி 45 தாராளவியல் அறிவியல் சார் கொள்கை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எக்ஸாம்பிள் இதில் 6லேருந்து 14 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்க வேணும், இது பெற்றோர்களோட உரிமை, இல்லை நம்ம அவங்களோட கார்டியனோட உரிமை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் விதி 45 தாராளவியல் கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சரக்கை தடை செய்வது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன விதி 47, 48 இந்த சாராயம் காய்ச்சுறாங்களா, கள்ளச்சாராயம் காய்ச்சறதை வந்து தடை செய்கிறத பற்றி சொல்கிறது தான் 47 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் சொல்லிட்டேன்ல, 1லேருந்து 51A வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். 35 விதி 14 கீழ் இருந்து. விதி 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகே. சமம். விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் சரியானதை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் தங்களின் செயல்பாடுகளை சில விதிவிலக்கு மற்றும் சட்ட பாதுகாப்பை பெற்றுள்ளனர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தால் தங்கள் வாக்குகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கரெக்டு தான். இது எதனால் கரெக்ட்னு பார்ப்போம். வெளிநாட்டு தூதர்கள் குற்றவியல் மற்றும் சிவில் நடவடிக்கையிலிருந்து விலக்கு பெறுகின்றனர். மாநகராட்சி ஆணையர்கள், மேயர் உள்ளிட்டவர்கள் சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட்டு, இது வந்து டூரிஸ்ட், வெளிநாடு தூதரகம், அதுனா நமக்கு வந்து இந்திய முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற கேட்டகரியாக வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்டவர்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கிடையாதுல்ல. ஏன்னா அவங்களும் ஒரு இந்திய மக்கள் தான். அவங்க வந்து ஒரு மேயராக தான் பொறுப்பில் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இது என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 361, நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா 105, இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே. 2வது 105. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா 194. சட்டமன்ற விதிகளை பற்றி பாதுகாப்பு அளிக்கிற 194. வெளிநாட்டு தூதரக கொள்கை அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா கேட்டகரி கொடுத்ததுனால நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த ஆர்டிகல் 361 குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டு, 194 சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 105 இது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டிக்கலை பற்றி படிச்சீங்கன்னா அந்த விதி 14 கீழிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். ஓகே. விதிவிலக்கு அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றதுல விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் இவங்க 3 பேர் தான். ஓகே. பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து வெளிநாட்டு தூதர்கள் குற்றவியல் மற்றும் சிவில் நடவடிக்கையிலேருந்து விலக்கு பெறுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெளிவாழ்வுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ஆர்ஐ வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியை நமக்கு வந்து சொல்கிறது. அப்போ மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்டவர் பார்த்தீங்கன்னா, கலெக்டர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான், ஒரு டிஸ்ட்ரிக்கு இல்லை ஒரு முனிசிபாலிட்டி அந்த ரீஜன்லாம் உள்ளதான், ஒரு கார்பரேஷன் உள்ளதான். அவங்களுக்கு வந்து இது வந்து விளக்கம் கிடையாது, அனைவரும் சமம் அப்படின்ற கேட்டகரியில் தான் வரும். ஓகே. இப்போ 4 நமக்கு வராது. அதனால தான் 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள்
ஸோ அதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டச்சப்லேயே போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நம்ம பாலிட்டியை ஒரு தடவை முடிச்சு வந்துடலாம்ல, அதனால் நான் வந்து சொல்கிறது. கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது ஓகே கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கல்வி தான் நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், கன்கரண்ட் ஃபைலுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்றது 42வது சட்ட திருத்தத்தில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து 1976. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து எதில் மாற்றப்பட்டதா நம்ம லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம்ல, அதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, 57 பாருங்கள். ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்ற சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆட்கொணர்வு வந்து போகிறதுங்க ஹேவியஸ் கார்பஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெய்பி மூவி, இதை நீங்கள் பார்த்தனால தெரியும். ஸோ எந்த குற்றமே இல்லாமல் அவங்கள அடித்து கொண்டு அதுக்கு பிறகு தான் ஆட்கொணர்வு மனு அப்படின்றத சொல்கிறது ஹேபியஸ் கார்பஸ். இதை பற்றி நான் படிக்கிறது. ரிப் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றது ஆணையிடுதல், கட்டளை இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. ரைட் தி மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறது ஆணையிடுதலை பற்றி தான் நமக்கு வந்து சொல்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு லத்தீன் மொழி, இது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி, அந்த ரீசனை பற்றி நமக்கு வந்து கொடுக்குறது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அப்போ ரிப் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றது ஆணையிடுதல் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் சான்றளித்தல், தடை செய்யலாம் தான் நீங்கள் வந்து டிமாடிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் இது எல்லாமே அடங்கியிருக்குது. நாலுமே ரொம்ப முக்கியமானதான், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈரவை உள்ள சட்டமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபஸ்ட்டு ஈரவை உள்ள சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பட் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நீ நான் வச்சுங்க. கும்பட் அப்படின்ற ஒரு கேட்டகரி நான் வச்சுங்க. கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறது. அதான் கும்பட் அப்படின்ற ஒரு கீவேர்டாக நீங்கள் நான் வச்சுங்க. கும்பட்னா கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்ற நீங்கள் நான் வச்சுக்கணும். அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் பீகார் வரும், மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களில் எவை பீகார் வரும், அதுக்கடுத்து குஜராத் வராது, கர்நாடகா வரும், யூபி வரும். ஓகே, இப்போ 1, 3, 4 தான் உங்களுக்கு வந்து கரெக்டு. இது ஒரு ஷார்ட்கட்டு கும்பட் அப்படின்ற நீங்கள் நான் வச்சுக்கணும். ஓகே, 59 மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற என்ன உண்மையான பொருளே பார்த்தீங்கன்னா அரசு மதம் என்று ஒன்று கிடையாது. ஓகே, அதாவது அரசு மதம் என்றே கிடையாது, அரசுக்கு மதம் என்பதே கிடையாது, அனைத்து மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதமே அப்படி தான் சொல்கிறாங்க. மதச்சார்பற்ற செக்யூலர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இந்த செக்யூலர் அதாவது செக்யூலர் அப்படின்றது எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்லாம் கேட்பாங்க, அந்த ரீசன் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே, 60 பாருங்க. இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் பார்த்தீங்கன்னா கிரன்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிரன்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பாருங்களேன். சரி, இதுக்கு மேலே உள்ள கொஸ்டினில் இன்னொரு கேட்டகரி பாருங்கள். இதில் வந்து பல வியர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வியர் அப்படின்ற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரை கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அரை கூட்டாட்சி அமைப்பு. இப்போ இந்தியாவின் கூட்டாட்சின்றது கிரன்வில் ஆஸ்டின் சொல்லிட்டாரு. அப்போ அரை கூட்டாட்சின்றது வியர் வந்து கூறியிருக்காரு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீவிர கூட்டாட்சி அப்படின்ற சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ஆப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பால் ஆப்பிள்ளை தீவிர கூட்டாட்சின்றத பால் ஆப்பிள்ளை அப்படின்றவர் நமக்கு வந்து கூறியிருப்பார். இதையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அரை கூட்டாட்சி, தீவிர கூட்டாட்சி. ஓகே, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஆஃப் ஃபெடரலிசம், அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லலாம். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், உத்தராஞ்சல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா 2006 தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2006 தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏனால தான் 2000 யூபியில் இருந்து ஓகே 2000 ஆண்டில் யூபியிலேருந்து 27வது ஸ்டேட்டாக வந்து பிரிஞ்சிச்சு. இந்த இது வந்து உத்தராஞ்சல் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2007 தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, ஜனவரி 1, 2007 வந்து உத்தரகாண்ட் அப்படின்றத நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகே, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியணும். அப்போ இந்த ரீஜன் மூலமாக தான் சட்டம் 2006 மூலமாக தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமில் தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பெரிய கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான்.
கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனம், நிறம், பாலினம் அப்படின்ற பற்றிலாம் அரசியல் சமத்துவம் பொறுத்த வரைக்கும் அரசியல் சமத்துவம் அப்படின்ற என்ன ஆர்டிகல் சொன்னால் 325 326 பற்றி நம்ம வந்து சொல்லுது. ஓகேவா? 325 326 பற்றி நமக்கு வந்து சொல்லுது. அந்த கேட்டகரி தான் நமக்கு வந்து அரசியல் சமத்துவம் பற்றி சொல்லுது. எது அரசியல் சமத்துவம்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற விமர்சிப்பது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து உங்களை எதிர்க்கலை, உங்கள் கொள்கைகளை தான் எதிர்க்கிறோம் அப்படின்றத என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும் விஜய் கட்சிக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் போதில்ல. ஸோ அந்த ரீஜன் தான் அரசியல் விமர்சனம், அரசியல் சமத்துவத்தை பற்றி நம்ம வந்து கூறுது. உங்கள் கொள்கையில் தான் நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம், உங்களை வந்து நாங்கள் விமர்சிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே இதெல்லாம் வரும். இனம், நிறம், பாலினம் அதெல்லாம் நமக்கு வந்து வராது. சட்டத்தின் முன் அனைவரும் 14, சட்டம் கைகளில் செல்லும் செறிவு தடுப்பு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ மேலே உள்ள ஏ ஆப்ஷன் தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். ரொம்ப முக்கியமானது இது. எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்கட் கூட நான் வச்சுங்க, டிவிகே வெர்சஸ் என்டிகே, நாம் தமிழர் கட்சி தமிழர் வெற்றி கழகம் அப்படின்ற கூட நீங்கள் நான் வச்சுங்க. ஓகே, அதுக்கடுத்து மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகள் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 15வது சட்டப்பிரிவு. 14 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து நமக்கு வந்து இனம், நிறம், பாலினம் அதை பற்றி கொள்ளுது. ஓகே, 16வது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் சமம். வேலை வாய்ப்பில் நமக்கு வந்து சமம்ன்ற கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பு சமம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17வது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து 65வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் உயிரோ உடல்சார் உரிமையை சட்டம் விதித்தமையில் நெறிமுறைப்படுத்தும் அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இது வந்து எந்த விதியை கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 21 தான் நமக்கு வந்து கூறுது. உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கிறத பற்றி நமக்கு வந்து கூறுறாங்க. ஓகே, உயிருக்கு பாதுகாப்பு 21A வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்வி உரிமை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, அது பார்த்தீங்கன்னா 20 பொறுத்த வரைக்கும் வந்து 21 பொறுத்த வரைக்கும் உயிருக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு அளிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைது செய்து வைக்கிறது, கைது செஞ்சு அடைச்சி வைக்கிறது அந்த ரீசனை பற்றி நமக்கு வந்து கூறுது. தேவையில்லாமல் என்ன எதுக்கு கைது பண்ணுறீங்க, என்ன ரீசன், நீங்கள் லாயரை கூப்பிடவா அப்படின்ற கேட்டகரிலாம் இருக்குல்ல, அது வந்து 22 நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, 23 பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், மனித உயிர்களை வந்து வாங்குறது விற்கிறது அந்த கேட்டகரியில் இருக்குல்ல. நம்ம மனித உடம்புக்குள்ளே இருக்கிற லங்ஸு இல்லை கிட்னி இந்த ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை விற்கிறதா இருக்கட்டும், மனிதர்களை கொள்றதா இருக்கட்டும், அவள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி சொல்கிறாங்களா மனிதர்களை, அதை வந்து பேசுகிறதா 23வது ஆர்டிகிளை பற்றி நம்ம வந்து பேசுகிறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20 பார்த்தீங்கன்னா குற்றத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். மனித உரிமையில் என்ன குற்றம் செஞ்சாங்க அதை வந்து விவாதிக்கிறது தான் 20 பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஒரு உயிரோ உடல்சார் உரிமையோ அப்படின்னு கேட்டால் 21 தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஜாகிரபி பாருங்கள். ஸோ எல்லாம் சிம்பிள் தான். மேற்கத்திய இமயமலையின் மலைத்தொடர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரிசைப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த ரீஜனை நம்ம சர்வேல நம்ம பார்த்துருப்போம். இந்த ரீஜனை ஸோ இதில் என்ன வரிசைப்படுத்துகிற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெஸ்ட்டில் உள்ள இமயமலைகளில் நமக்கு வந்து அவங்கள வந்து வடக்குலேருந்து தெற்காக வரிசைப்படுத்துங்க. அப்போ எந்த ரீசனை சொல்லியிருக்காங்க, இந்த ரீசனை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக அது மைண்டில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு என்னது காரகோரம் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரகோரத்தில் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைலாஸ் இமயமலை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, கைலாஸை பற்றி நம்ம சொல்கிறது காரகோரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லடாக் லேயில் உள்ள இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க 4, அதுக்கடுத்து கைலாஸ். ஸோ கைலாஸ் இமயமலை, கைலாசை பொறுத்தவரைக்கும் கைலாசம் அப்படின்ற சொல்லலாம். அதில் ஏறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது மேலே போனாலே நீங்கள் கைலாசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த கிடையாது சொல்லுறது. நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான பொருந்தும். இதில் ஒரு விவாதிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, சிம்பிள் தான். இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லடாக்கும் காரகோரம் பார்த்தீங்கன்னா திரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லடாக்கும் காரகோரம் பார்த்தீங்கன்னா திரான்ஸ் இமயமலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை மட்டும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாருங்கள்
0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, 0 டிகிரி அச்சக்கோடு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூடு லாங்கிடியூடு சொல்லுவோம்ல, அந்த ரீசனாக நமக்கு வந்து சொல்கிறது 0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிலநடுக்கோடு தான் சொல்லுவாங்க. இப்போ நிலநடுக்கோடு அதான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரியே சொல்கிறது. 0 டிகிரி தீர்க்கக்கோடு லாண்டிடியூட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறோம்னா கிரீன்விச் டைம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்ல, கிரீன்விச் டைம் வந்து 5.13 வந்து நமக்கு வந்து வேரியபிள் காட்டும்ல, அந்த கிரீன்விச் டைம் தான் நமக்கு வந்து சொல்கிறது. 180 டிகிரி தீர்க்கக்கூட பொறுத்த வரைக்கும் லாண்டிடியூட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேசிய கோடு, அதாவது பன்னாட்டு தேசிய விமான நிலையம் உள்நாட்டு தேசிய விமான நிலையம் பண்ணுறதுனால அந்த ரீசன் நம்ம வந்து சொல்கிறது. எக்ஸாம்பிள் ரயில்வே டயத்தை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து 23 டிகிரி வட அச்சக்கோடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 23 டிகிரி நார்த்து அச்சக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. லாட்டிடியூட் அதாவது லாட்டிடியூடை பற்றி நம்ம வந்து பேசுகிறது. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தென்னுனா மகர ரேகை. இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி தென் அச்சக்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ரேகையை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, மகர ரேகை ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். டிராபிக்கல் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக்கல் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் வந்து சென்னை. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் 38வது கொஸ்டின். மெரிடியன் என்ற சொல் மெரிடியன்ஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. ஓகே, கரெக்ட் தான். இச்சொல்லில் நண்பகல் என்று பொருள். கரெக்ட் தான், நண்பகல் தான். மெரிடியன்ன்றது நண்பகல் என்ற பொருள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேல படிச்சிருப்போம் மெரிடியன், நார்த் மெரிடியன், சவுத் மெரிடியன் படிச்சிருக்கோமா. இது வந்து தான் மெரிடியன் டிக்ளினேஷன் டில்ட் ஆகுறது. ஓகே, அப்போ நார்த் ஈஸ்டில் வந்து டில்ட் ஆகுது, இதுதான் டிக்ளினேஷன் சொல்லியிருக்கோம். அகோனிக் லைன், அக்லிக் லைன், ஐசோகோனிக் லைன், அதுக்கடுத்து நிறைய கேட்டகரி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நார்த் மெரிடியன், சவுத் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பேரே நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம். நண்பகல் 12 மணி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நான் 12 PM சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரி தான் நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, அப்போ அதுவுமே கரெக்ட் தான். புவி வந்து ஒரு மணி நேரத்தில் 15 தீர்க்கக்கோடுகளை கடக்குதாங்க. ஓகே, 15 லாண்டிடியூடாக கடக்குதான், 15 டிகிரி லாண்டிடியூடாக நமக்கு வந்து கடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நமக்கு வந்து கடக்குன்னா ஒரு 4 டிகிரியை கடக்கும். ஓகே, 1 டிகிரியை கடக்க 4 நிமிஷம் ஆகுது. ஓகே, 4 நிமிஷம் நமக்கு வந்து ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மூணுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் சென்னை. 39 பாருங்க. வானிலை மற்றும் காலநிலை நிர்ணயிக்கும் காரணிகளை பொறுத்து எவை வானிலை மற்றும் காலநிலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்கும் காரணிகளில் பொருந்தாதவை எவை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. கிளைமேட் கண்டிஷனில் எல்லாமே நமக்கு பொருந்துதான். அதாவது ஈக்குவட்டாலோட தூரம், அதாவது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டோட தூரம் கம்பல்சரி நமக்கு வந்து இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து நிலநடுக்கோடு வந்து பூமி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஐசோ ஒரு ஹீலியன் ஷேப்பில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து நம்ம வந்து எடுக்கிறது. ஓகே, அப்போ கடல் மட்டத்திலேருந்து உயரம் மீன் சி லெவல். ஓகே, மீன் சி லெவலில் பார்த்துக்கோம். எவ்ரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கார்னர் இல்லை ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல் அப்படின்றது எழுதியிருக்கும். இப்போ தென்காசியே இருக்கட்டும்னா மீன் சி லெவல் பார்த்தீங்கன்னா 0. ±0.8766க்கு கடல் மட்ட தூரத்துலேருந்து மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மீன் சி லெவல் நம்ம படிச்சிருப்போம், அதுவுமே கரெக்டாக தான் வரும். கடலில் இருந்து தூரம் கரெக்டாக தான். காலநிலை மற்றும் வானிலை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நோக்கி புயல் வந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதை பற்றி நம்ம சொல்கிறது அந்த ரீஜன். பருவ காற்றுகள் எக்ஸாம்பிள் தான் நார்த் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் வெஸ்ட்டில் எவ்வளோ கொடுக்குது, சவுத் வெஸ்ட்டில் எவ்வளோ கொடுக்குது, அதையுமே நம்ம பொறுத்து தான் இருக்குது. ஜெட் காற்றோட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி அந்த ரீஜன் நம்ம சொல்கிறது. திடீர்னு வந்து புயலாக மாறுறது இருக்குல்ல, அதுவுமே வானிலை காலநிலை பொறுத்து தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ வானிலை மற்றும் காலநிலையை பொறுத்தவரை பொருந்தாததை பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 40வது கொஸ்டின் பாருங்கள். மீனவர்கள் அதிகாலையில் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல நிலக்காற்றும் மாலையில் கரைக்கும் திரும்ப கடற்காற்றும் உதவுகிறது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. சரியான கூற்றை பொறுத்த வரைக்கும் எதனால் இந்த ரீஜன் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க செல்லும்போது நிலக்காற்றும். ஓகே, கடலுக்கு உள்ளே போயிடல நீங்கள் ஒரு 5 மணியை போலலாம் நின்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சன்ரைஸு இல்லை சன்செட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நின்றாலே ஹெவியாக காற்றடிக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட் வந்து ஈஸியாக மூவ் ஆகி போகிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம் நிலக்காற்றை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மாலையில் வந்து கடையை கடக்கும் போது அப்பயும் பார்த்தோன்னா நீங்கள் ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும். தண்ணியிலேருந்து வரதுனால காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், குளிர ஆரம்பிக்கும். அப்படின்றதுல ஈஸியாக வந்து நம்ம போட்டை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரையை நோக்கி தள்ளுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீஜனாக நம்ம சொல்கிறது திரும்ப கடற்காற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸ் 2019 கேட்டாங்க. ஏஇயில் நமக்கு வந்து கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். மற்ற 3 எதனால் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ ஆண்டின் பசிபிக் கடல் நீரின் வெப்பநிலை வந்து குறைகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்னினோ ஆண்டின் பசிபிக் கடலோட பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக தான் இருக்கும், அதிகமாகும். ஓகே, அது வந்து
மாறாது, கிளைமேட்டை பொறுத்து வந்து நமக்கு வந்து மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, கிழக்கு ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவை நோக்கி வீசும் காற்று வந்து போரோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கிழக்கு நோக்கி அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல்லேருந்து தான் நமக்கு வந்து வீசும். ஓகே, மத்திய தரைக்கடல்லேருந்து நமக்கு வந்து வீசும். சினுக் என்பது ஆண்டஸ் மலைத்தொடரில் வீசும் ஒரு குளிர்காற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சினுக் என்பது பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மலைத்தொடரில் வீசுகிற வட அமெரிக்காவில் வீசுகிற சினுக் என்பது வட அமெரிக்காவில் வீசுகிற ஒரு வெப்பக்காற்று. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. எல்னினோ பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை வந்து குறையாத அதிகரிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போரோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல்லேருந்து வீசுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சினுக் என்பது ஆண்டஸ் மலைத்தொடரில் வீசும் ஒரு குளிர்காற்று கிடையாது, அது வந்து ஒரு வெப்பக்காற்று அப்படின்றத நம்ம சொல்லலாம். வட அமெரிக்காவில் இது வந்து பனி உருகும், இது வந்து பார்த்தீங்கன்னா பனியை வந்து உருக்கும், இது வந்து பனி உறைவிடம்னு சொல்லலாம், இல்லை பனி உண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பனி உண்டி அப்படின்னு சொல்லலாம். இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாய்ஸ் சொல்கிறதா நீங்கள் நோட் பண்ணிங்க, ஹேண்ட் ரைட்டிங் புரியலை அப்படின்னா. ஓகே, 41வது பாருங்கள், குளிர்காலம். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும், கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடுறீங்க. மார்ச் முதல் மே வரை. அதுக்கடுத்து தென்மேற்கு பருவக்காற்று என்ன வரும் உங்களுக்கு? குளிர்காலம் ஜனவரி முதல். தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று நார்த் வெஸ்ட் மான்சூன் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் இது வந்து நார்த் வெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35% தான் மழை வந்து பெறுது. இது எக்ஸாம்பிள் தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இதில் தான் மழை வந்து ரெண்டு மாவட்டமே 2 மழைக்காற்றுலையுமே நமக்கு வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ இது வடகிழக்கு பருவமழை பொறுத்தனா 75% வந்து நமக்கு வந்து மழையை வந்து பெறுது தமிழ்நாட்டில். ஓகே, ரொம்ப முக்கியமான இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதியை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். மழைப்பொழிவு வந்து இந்த ஈக்குவட்டரா நோக்கி போகையில் பகுதி வந்து அதிகமாக இருக்கையில் நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகிறீங்க, ஒரு கிரவுண்டில் ரவுண்ட் அடிக்கிறீங்க, இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓட உங்களோட ஸ்டெமினா வந்து குறையும். அதை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நேச்சுரல்னு சொல்லுவாங்க. மலைப்பொழிவோட நிலநடுக்கோட்டு பகுதி இந்த லென்த் வந்து அதிகமாக இருக்குல்ல, அதோட துருவ பகுதினா இந்த காரணம் நார்த் போல் சவுத் போல்னு சொல்கிறோம்ல, அது நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது. ஏன்டா அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது நேச்சுரலாகவே நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும். மழைப்பொழிவு மலை மாமணிகள், அதாவது பார்த்தீங்கன்னா மலை மாமனினா ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிவில் இன்ஜினியரிங்கிலே ஹைட்ராலஜியில் நம்ம படிச்சிருப்போம். ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஓகே, காரகோரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது மவுஸ் சிண்ட்ரம், இந்தியா லெவலில் அதிகமாக மழை பெறுறது மவுஸ் சிண்ட்ரம். தமிழ்நாடு லெவலில் அது வந்து நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக மழை பெய்யுன்றதை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸோ இதில் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ. 43 பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு டேஸ் என்று பெயர். அது உண்மையான ஈரப்பதம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கன அளவு, இந்த கன அளவு இருக்கா, இந்த பீக்கரில் நமக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவு உள்ள காற்றில் உள்ள நீராவி. இதில் வந்து ஏர் மாலிகுலர் இருக்குது, அதுக்கடுத்து வாட்டர் மாலிகுலர் இருக்குது. இதில் நம்ம VA அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம VS இந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல நம்ம சாயில் மெக்கானிக்ஸில். டோட்டல் வால்யூம் ஆஃப் சாலிட் எவ்வளோ, வால்யூம் ஆஃப் சாலிட் போரோசிட்டி எவ்வளோ, அதுக்கடுத்து வாய்ட் ரேஷியோ எவ்வளோ படிச்சிருக்கோம்ல, அந்த கேட்டகரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் இருக்கும். கனாலவு உள்ள, அதாவது இல்லை கனாலவுனா என்ன கொடுத்துருவாங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த்து இல்லை ஹைட்டு நம்ம சொல்லலாம். அந்த ரீஜன் நம்ம சொல்லும்போது கனாலில் உள்ள காற்றில் உள்ள நீராவி எடைக்கு, இதை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, அவரோட நீராவி எடைக்கு என்னவாக இருக்கும், மேலே உள்ள ஒரு குமிழிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, நீர் பனித்துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஈரப்பதம் வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் இந்த ஹியூமிடிட்டி எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ளோரன்ஸ் மழை காலத்தில் உங்கள் செவத்துக்களில் நீங்கள் பார்க்கலாம். வீட்டோட சூறகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் ஹியூமிடிட்டி வந்து நிறையா இருக்கும். ஓகேவா, ஸோ அது என்ன காரணனால கிராக் வருது, செக்ரிகேஷன் இல்லை ப்ளீடிங் அந்த ரீஜன் இருக்கிறனால தான் நமக்கு வந்து வரும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. 44 கூற்றுகளை யாராவது, காற்று எப்போது உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. ஓகே, கரெக்டு தான். ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று தான் நம்ம ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோல் காற்று அல்லது நிலையான காற்று எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு தான். ஆண்டு முழுவதும் டைரெக்டாக ஒரே திசையை, இப்போ சவுத்தை நோக்கி வீசுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் காற்றுன்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இந்த ரீஜன் வந்து எப்போயுமே வீசிக்கிட்டு இருக்கேன், டெசர்ட்டில். ஓகே, பாலைவனத்தில் மேக்ஸிமம் நமக்கு வந்து குவைத் கண்ட்ரி அந்த மாதிரி கண்ட்ரியில் இதை நீங்கள் பார்க்கலாம். பருவத்திற்கு ஏற்றவாறு வீசுவது பருவ காற்று. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, சிம்பிள் கொஸ்டின். ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்று தலைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றும் கிடையாது. உங்கள் ஊரில் வந்து காற்றே வீசலாம், ஆனால் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக காற்று வீசும் பார்த்தீங்களா, இப்போ அந்த குறிப்பிட்ட டயத்தில் வீசுறது தான் அந்த தலைக்காற்று. அதான் சொல்கிறாங்க
நீங்கள் அந்த தலை ஆடி தலை தீபாவளிலாம் கொண்டாடுறீங்கள, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, தலை காட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீஜனாக நம்ம வந்து சொல்கிறது தலை ஆடி தலை தீபாவளி தலை பொங்கல் எல்லாம் கொண்டாடுறீங்களா, அதனால தான் அந்த தலை காட்டுன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஆண்டில் உங்களுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் இருக்குது, அப்போ அந்த வருஷம் தான் தலை ஆடின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வந்து குறிப்பிட்ட ஆண்டில் மட்டும்தான் அதை வந்து வீசும். அது வந்து ஆடி மாத காற்று அப்படின்ற சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன், ஸோ ஈஸியாக மைண்டில் நீங்கள் நான் வச்சுப்பீங்க. ஓகே, அதுக்கடுத்து அனைத்தும் சரி அப்படின்ற நம்ம வந்து சொல்கிறோம். 45 பாருங்கள். வளிமண்டலம் புவி கதிர்வீச்சால் வெளியேற்றும் வெப்பத்தால் பகல் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அதிகம் வெப்பமடைகிறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பகல் 12 மணிலேருந்து 2 மணிக்குள் கிடையாது, 12 மணிக்கு மேலே தான் அதோட உக்கிரத்தை காட்டும். ஓகே, 12 மணிக்கு மேலே தான் அதோட சிவியர் கண்டிஷனே நமக்கு வந்து காட்டும். அதான் வளி வெப்பமண்டலம் புவி கதிர்வீச்சால தான் வரும். பட் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கொடுத்தனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 12 மணிக்கு மேலே தான் அதோட உக்கிரத்தையே காட்டும். 12 மணி வெயிலாம் நீங்கள் தாங்க முடியுமா கோடை காலத்தில்? எக்ஸாம்பிள் மார்ச் டு மேலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வெயிலாம் நம்ம நடக்கவே முடியாது, நம்மளை வந்து சுட்டரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய ஆர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் 12 மணிலேருந்து தான் புவி கதிர்வீச்சால் வந்து வளிமண்டலம் வந்து வெப்பத்தை வெளியேற்றுறது நமக்கு வந்து பார்க்கலாம். 2 மணிக்குள்ளே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை 2 மணியிலிருந்து நமக்கு வந்து 4 மணிக்குள்ளே பதிவாகிறது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 2 to 4 அந்த ரீஜன்லாம் நமக்கு வந்து நாள்தோறும் பதிவாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணி வரை இப்போ ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்காலம் மாதிரி இருக்கும். 12 மணி வரை நல்லா வெயில் அடிக்கையில் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட் ஆனால் 2 மணிக்கு போயில உங்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதே கோடை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கும் உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும்ல. இப்போ ஆவரேஜாக அவங்க எடுத்திருக்காங்க 2 மணிலேருந்து 4 மணி வரை நமக்கு வந்து பதிவாகுது. கரெக்டு தான். ஓகே, அதுக்கடுத்து குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாலை 2 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள்ளே தான் குறைந்தபட்ச வெப்பநிலை நமக்கு வந்து பதிவாகும். 4 மணி கிடையாது. ஓகே, அதிகாலை 6 மணிக்குள்ளே தான். அதிகாலை 4 மணிலாம் கிடையாது, 6 மணிக்குள்ளே. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து சன்ரைஸ் ஆகிடுது, அந்த ரீஜன் தான் சொல்கிறது. 2 மணிலேருந்து நமக்கு வந்து 6 மணிக்குள்ளே தான் சரியாகும். இப்போ 1, 3 தவறு 2 சரி. ஆப்ஷன் சென்னை. 46 பாருங்கள். கடற்கரைக்கு அருகே உள்ள கொல்கத்தாவின் ஆண்டு மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர். இது ஆனுவல் ரெயின்ஃபால். நான் சொன்னேன் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 110 சென்டிமீட்டர் ஆகும். எதனால் காரணம் தவறுனா, கடற்கரை பகுதியில் காற்றின் ஈரப்பதம் குறைந்திருப்பதால் இவை அதிகமான மழைப்பொழிவை தருது அப்படின்னு சொன்னாங்க. காற்றோட ஈரப்பதம் குறையிறனால நமக்கு அதிகமான மழைப்பொழிவு வந்து கிடைக்காது. காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதிகமான ஈரப்பதம் இருந்தால் தான் நமக்கு வந்து குளிர்ந்த காற்று வீசினா தான் மழை வர போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வில்லேஜ்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா. குளிர்ந்த ஒரு மாதிரி வாடக்காற்று அடிக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதான் சொல்கிறது. குறைந்தது கிடையாது, அதிகமான ஈரப்பதம் இருந்தால் தான் அதிக மழை பொழிவு தரும். அதனால தான் வந்து ஆப்ஷன் சி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 47 பாருங்கள். ஸோ ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் தான். இந்திய வனவிலங்கு சரணாலயம் 52, வனவிலங்கு வாரியம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 72, புலிகள் பாதுகாப்பு 73. ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின்லாம் செத்து போச்சு, இதனால நான் முக்கியம்னு போடல, அவ்வளோதான். அந்த கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதுக்கடுத்து பாருங்கள், கடல் மட்டம், பூமி, அதிகபட்ச அழுத்தம், குறைந்தபட்ச அழுத்தம். இதுவுமே ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் தான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது. கடல் மட்டம் அப்படின்றது 1013 25 MP, அதாவது பார்த்தீங்கன்னா மெகா மெர்ஜ்டு கண்டிஷன் அந்த ரீஜனில் நமக்கு வந்து சொல்கிறது. ஓகே, அதனால் கடல் மட்டம் பார்த்தீங்கன்னா மீன் சி லெவலில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதான் எம்பின்னு போட்டிருக்காங்க, எம்எஸ்எல் நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், பூமியை பொறுத்த வரைக்கும் 1.013 கிலோ சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம சொல்லலாம். அதிகபட்ச அழுத்தம் பார்த்தீங்கன்னா 1083 MP கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச அழுத்தம் 870. இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு மனிதன் வந்து காதில் கேட்கக்கூடிய ஹெட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். ஓகே, 20 to 20K இந்த ரீஜன் வரைக்கும் தான் நம்ம வந்து கேட்க முடியும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்க. இப்போ எல்லாமே கரெக்டாக தான் அதுக்கு நேரம் மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ. 49 பாருங்கள், எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற உயர்ந்த சிகரங்கள் எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இமயமலையை நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகே, இமயமலையை நம்ம வந்து படிச்சிடலாம். எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா அப்படின்றத வந்து பார்க்குறோம். எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இமாத்திரியை பொறுத்த வரைக்கும் பெரிய இமயமலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, பெரிய இமயமலையை நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். சிவாலிக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற இமயமலை அப்படின்னு சொல்லலாம். வெளிப்புற இமயமலை, இதை நீங்கள் நோட் பண்ணிக்க.
எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையஸ்ட்டு மலை பீக்கு வந்து இதுதான் எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த மலைத்தொடரில் இருக்குன்னா இமாத்திரி பெரிய இமயமலையில் இருக்குது. இமாச்சலுக்கு இன்னொரு பேர் சிறிய இமயமலை, சிவாலிக்கு இன்னொரு பேர் பார்த்தா வெளிப்புற இமயமலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இந்த எவரெஸ்ட் அதோட பீக் எவ்வளோ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88-48. ஓகே, அப்படி தான் நீங்கள் படிக்கணும். 88848 அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அதோட பீக்கோட ஹைட்டு, மலையோட ஹைட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து தான் கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 85. ஸோ அது பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் 85-86 அந்த கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட பீக் ஹவர்ஸு. இந்த இமாச்சல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து சுற்றுலாத்தலம் அப்படின்றத சொல்கிறாங்க. சுற்றுலாத்தலத்துக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3700 மீட்டரில் இருந்து 4500 மீட்டர் வரை இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கேட்டகரி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கொண்டிச்சா. நமக்கு எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா உயர்ந்த சிரங்கள் எந்த மலைத்தொடர்னா இமாத்திரி பெரிய இமயமலைத்தொடரில் நமக்கு வந்து இருக்குது. இந்தியாவின் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான். அயனமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தான் டிராபிக்கல் மான்சூன். இந்தியாவோட காலநிலையை பொறுத்த வரைக்குமே அயனமண்டல பருவக்காற்று டிராபிக்கல் மான்சூனில் தான் நமக்கு வந்து அளவெடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்ற சொல்கிறதான் நமக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால் அயனமண்டல பருவக்காற்று காலநிலை தான் இதுக்கு வந்து ஏற்றவாறு இருக்கிறனால இந்தியாவின் காலநிலையை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியாவின் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அயனமண்டல பருவக்காற்று. இல்லை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை இது வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து சூட்டபுள் ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது இந்தியாவா, சைனாவா, யூபியா, அதாவது யூஎஸ்ஏவா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதுக்கிட்ட பாருங்கள், அந்தமான் தீவு கூட்டங்களையும் நிகோபர் தீவு கூட்டங்களையும் பிரிக்கும் கால்வாய் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 8 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 8 டிகிரி கால்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் உங்களுக்கு பிரிக்குது. ஓகே, மாலத்தீவு மினிக்காய் தீவு அது வந்து உங்களுக்கு வந்து பிரிக்குது. ஓகே, 8 டிகிரி அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 டிகிரி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, 51 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 52 பாருங்கள், ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு எதுவாக உள்ள அடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோபோஸ்பியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணி நான் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கடுத்து தெர்மோஸ்பியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானங்களாக இருக்கட்டும், இல்லை ஜெட் விமானங்கள்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்குல்ல. இந்திய விமானப்படையில் ஒவ்வொரு லேயராக இருக்குது வளிமண்டலத்தில். அதில் ஃபஸ்ட் லேயர் தான் நமக்கு வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற எதுக்கு யூஸ் ஆகுனா இந்த மேக கூட்டங்கள் மறைக்கிறது. எக்ஸாம்பிள் ஒரு மலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து மிதந்துக்கிட்டே தெரியும். அந்த கேட்டகரியை ட்ரோபோஸ்பியர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னா அந்த காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு போகிறது, மூக்கு வந்து கூர்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியை ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீசோஸ்பியர்னா நமக்கு வந்து விண்கற்கள் வந்து விழாமல் பாதுகாக்கும். மேலேருந்து வர விண்கற்கள் விழாமல் பாதுகாக்கிறது தான் நமக்கு வந்து மீசோஸ்பியர். இல்லை அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மீசோஸ்பியரை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தெர்மோஸ்பியர் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ரேடியோவோட இன்டர்செக்ஷனை பற்றி கூடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா அலைகள், அதோட வேவ்ஸு, அதோட ரேடார்ஸ், இதை பற்றி கூடலாம் இந்த தெர்மோஸ்பியரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதோ உள்ள அடுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜில் உள்ள ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இந்த லேயர்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு அடுக்கு நீங்கள் சயின்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, ஜாகிரபிலையுமே படிச்சிருப்பீங்க. ஓகேவா, 53வது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியான அதை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பரப்பளவில் 7வது பெரிய நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கொஸ்டின், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 2.4, இந்தியாவோட இதில் 2.4 இருக்குது. அதோட குறுகிய எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கிட்ட பார்த்தா இந்தியாவையும் இலங்கை பிரிக்க வந்து பாக் நீர் சந்தி. எல்லாமே கரெக்டு தான். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான். 54 பாருங்கள், கூற்றுகளை தவறானதை காண்க. 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாரல் அப்படின்ற சொல்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சி ஆப்ஷன் வந்து நம்ம ராங்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தவறு. 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் அது கல்மலை இல்லை ஆலங்கட்டி மலை அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு ஈஸியாக லெஸ் தென் 0.5னா சாரல், கிரேட்னார் 0.5னா உங்களுக்கு வந்து அது மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கல்மலை இல்லை ஆலங்கட்டி மலை. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து டெல்லி தான் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து 55வது பாருங்கள். 55 தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் தமிழ்நாடு குறைந்த மழைப்பொழிவை பெறுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஒரு 35% மழைப்பொழிவு தான் பெரியுது. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் மழைப்பொழிவு வரும். திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி கேட்டகிரியில் ஒரு 50% ஆஃப் மழை வரும். எதனால் மழை வரும்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மலை நம்ம தமிழ்நாடு வந்து மலை மறைவு பிரதேசமாக இருக்குது. அது எதனால் வெஸ்டர்ன் காட்ஸ்னால தான் மலை மறைவு பிரதேசமாக இருக்குல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இந்த வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நமக்கு வந்து மழையை தருது. பட் ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து மழையை தர்றது நார்த் வெஸ்ட் மான்சூன் தான். நார்த் வெஸ்ட் மான்சூன் அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 75% தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வெஸ்டர்ன் காட்ஸ்னால தான் மலை மறைவு பிரதேசமாக அமைந்துள்ளது. ஸோ கரெக்டு தான். பி ஆப்ஷனாக நமக்கு வந்து வரும். கூற்று சரி காரணம் சரியாக விளக்கிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு, ஜாகிரஃபியும் பார்த்தாச்சு. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸை மேக்ஸிமம் ரீட் பண்ணிக்கோங்க. அதில் அவ்வளோவா மேக்ஸிமம் கண்டென்ட் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னாலுமே அதில் மேக்ஸிமம் தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே. அப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ஜாகிரஃபி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவே அவங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. டெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.